Disclaimer: This is a fictional animated story created for entertainment purposes only. This content is intended for a general audience and is not made for children. Suitable for 16 plus audiences. Thank you. கல்யாணமே இப்படி நடத்துவாங்கன்னா அப்போ ராஜேஸ்வரி அக்கா எவ்வளவு பெரிய வசதியான வீட்டுல இருக்க போறாங்க. ஒரே ஜாலிதான் அந்த அக்காக்கு. உனக்கு மட்டும் என்ன சுருதிக்கு என்ன சும்மாவா கவுன்சிலர் வீடு ஏத்தி நீ வேற சுருதிய ஞாபகப்படுத்தாதட்டி. நானே அவளை நினைச்சு பாதி மெலிஞ்சிட்ட 2 நாள்ல. சுருதி எங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆச்சுன்னா எவ்வளவு சந்தோஷமா நாங்க டூர்லாம் போவோம் தெரியுமா. நிறைய பிளான்லாம் இருக்கு விட்டி. தெரியாம சொல்லிட்டேன் ப்ளீஸ்ல. சும்மா இல்ல, எனக்கு அந்த புள்ள கடையே பிடிக்காது. நீ வேற ஒண்ணுக்கு நாளா சொல்லுவ நிப்பாட்டிரு. அப்ப சந்தோஷத்துல பாதி பல்லு வெளியே தான் இருக்குது. அவன் சும்மா எல்லாம் இருக்கான். சந்தோஷப்பட்டுட்டாலும் பொம்பளையவா பிடிச்சி கெட்டி வச்சிருக்கு. வேண்டாம் வேண்டான்னு தலைப்பாடு சொன்னேன். கேட்டானா இவே அவதான் வேணும் நெட்டவள்ளி மாங்கொட்டவள்ளின்னு பின்னாடியே போனா. பாடுதான் பாடு. எல்லாம் என் நேரம். சும்மா இருமா, பழைய விஷயத்தெல்லாம் போட்டு கிளறாத. வரட்டு, அவளுக்கு அவ்வளவு தெனாவட்டு தெம்பு. இங்க மனுஷன் சொல்ல வழி இல்லை. சரி அப்ப போட்டு வந்த கதை போன கதையெல்லாம் இருந்து பேசுறதுக்கு நேரம் கிடையாது. விடு, அவ வரட்டு சந்தோஷமா. இப்பதான் எல்லாம் நிம்மதியா இருக்குது. அவளும் கிடைச்சிட்டா, நம்மளும் ஊருக்கு வந்து சேர்ந்தா அழகு போல வசதியான வாழ்க்கை போல இருக்கும். சந்தோஷமா ஷாப்பிங்லாம் போயிட்டு வந்து எல்லாம் இது பண்ணுவோம். 24 மணி நேரம் போனே அவரை தானே கெட்டவரா. போன இப்பவே பேசிட்டு இருந்தா எப்படி? அந்த காலத்துல எல்லாம் நாங்க மூஞ்ச கூட பார்க்க மாட்டோம். கல்யாண மேடையில தான் மாப்பிள்ளை மூஞ்சே பார்த்தோம். நீ என்ன போன வச்சுட்டு இருக்க? போன வைக்க இது பண்ணிட்டு இருக்காதுக்கா. ஏமா சும்மா இருங்கம்மா. இந்த காலம் வேற அந்த காலம் வேற, பேசாம இருங்க. இருக்கு ஒரு போன் கூட பார்க்க விட மாட்டேங்குது. எதுக்குதான் அப்பா இந்த ஆட்சி கிட்ட உட்காந்து வச்சுட்டு போயிருக்கோம். அங்கேயாவது இருந்திருக்கலாம். ட்ரெயின்ல வரும்போது இந்த ஆட்சி கிட்ட தாங்க முடியல. ரூமுக்கு வந்தாலும் ரூம்லயே இவியக்கிட்டே இருக்கு வச்சுக்கிட்டு. இது என்னத்த மானங்கிட்ட டிவி? இது ஒரு டிவின்னு இதை கொண்டு இங்கனத்துக்கு நடு வீட்டுல கொண்டு எடுத்து வச்சிருக்கேன். எந்த பட்ட நமக்குனாலே இங்கிலீஷா வருது. என்னத்தான் மாப்பிள்ளை வீட்டுல இருந்து செஞ்சானோன்னு எனக்கு தெரியல. இது என்னது? ரூமை மட்டும் மட்டம் மல்லக்கா தந்தா போதுமா? டிவியும் தெரிய மாட்டேக்கு, ஒரு இதுவும் தெரிய மாட்டேக்கு. ஒரு மாட்டு மரியாதை இல்ல பொண்ணு விட்டாலுன்னு எங்கிட்டதான் தேடி பிடிச்சி சீமையில் உள்ள மாப்பிள்ளைய பிடிச்சி வச்சிருக்கானோ. யாமட்டி எம்ம இந்த ஆட்சிக்கு என்னமா பிரச்சனை? எரிச்சலா வருது. ஒன்னு மண்டைக்கு கிறுக்கு பிடிக்க மாதிரி பேசிக்கிட்டே இருக்கு. என்னத்தை தொட்டாலும் ஏசிக்கிட்டே இருக்கு. முதல்ல அங்கிருந்து இங்க கிளம்பி வருவோம். அது ரூம், அது அத்தையும் ஆட்சியும் மட்டும் அங்க இருக்கு. நம்ம இங்க வருவோம். அப்படி சொல்லாதம்மா ஆச்சியா. காதுல உளுந்துருவை. கிளவி கல்யாணம் வரைக்கும் என்னை பாடப்படுத்திரும். பேசாக்க வாய முடிச்சு இரு. இல்ல இங்க வந்து இருக்க வேண்டியதாடா. வாங்க இப்போ முதல்ல அங்க போயிரு. இங்க வந்து இருந்துகிட்டு அதுக்கும் என்னத்துக்கு என்னதான் சொல்லும். அவ இருப்பாள், அவ கூட கடந்து பேசிட்டீரி. அவ அதுக்கு மிச்சம். அவ போனை எடுத்த உடனே ஆச்சு அங்க கிளின்னு கிளிக்கி அவ மாப்பிள்ள போன் பண்ணிக்கிட்டே இருக்கு. என்ன எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? சம்மந்தி வாங்க, சம்மந்தி வாங்க 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 வாங்க. இது என்னத்துக்கு இவ்வளவு பெரிய ரூம் போட்டு தந்திருக்கிய? நாங்க எல்லாரும் ஓலை குடிசையில கூட ஒழுங்கா இருந்துக்கிடுவோம். இவ்வளவு செலவு என்னத்துக்கு சம்மந்தி? ஆமாக்கா, எதுக்குக்கா இவ்வளவு பெருசா ஓட்டிருக்கிய? அதனால என்ன ஒண்ட எல்லாருக்கும் செய்யாம யாருக்கு செய்யறதுக்கு? ஏக்கா வா. ஐயே இவியலா அக்காவா? அக்காவா? ஏடி பல்லிச்சா, இது யாருன்னு தெரியுமா? ஆமாடி, இவிய நம்ம கம்பாட்டு மண்டல சண்டை மட்டாவி இல்ல அவிய தானே. ஏடி கீதா, இவியல அவியல சொந்த கரியட்டி யாத்தாடி. ஏல மகேசி, உங்க அம்மைக்கு சீட்டுக்கு அடிய போட்டு உட்கார்ந்தவே லட்டத்தல. இது சொந்த கரவிய போல. ஆமாடி, இவிய தான் சம்மந்தி. பாத்துக்கோ, இது எல்லாம் அவிய கூட உள்ளவிய சொந்த கரவிய. இது எங்க அக்கா தலைமையில தான் இந்த கல்யாணமே நடக்கணும். எங்க எல்லாத்துக்கும் இவிய தான் மூத்தவிய. பத்தில ட்ரெஸ் கூட ஒன்னாதான் போடுவோம். எங்க எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமானவிய.
அப்படியே வாங்க சம்மந்தி, பெரிய சம்மந்தி, நல்லா இருக்கல. நீங்க சொல்லி என்னாச்சு? இங்க வர இவள் எனக்கு முன்னாடியே தெரியும். இவ ட்ரெயின்ல சண்டை போட்ட விலங்கோ எல்லாரும் முன்னாடி என்னை கேவலப்படுத்தினவிய இடத்துக்கு அந்த அடி அடித்தவ தள்ளு. இவிய தலைமையில இவளுக்கு நான் தலைமை தங்கி கல்யாணம் நடத்தணுமா? ஏக்கா என்ன கண்ணு இப்படி சொல்லுத? என்ன சம்மந்தி இதெல்லாம்? எக்கா பத்திரகாளி அக்கா. வள்ளி வா வள்ளி. சரி நீ இப்ப எதுவுமே பேசாத. இவ களவு போய் இப்பதான் கிடைச்சிருக்காவ. நீ வா, நம்ம முதல்ல வெளியே போவோம். இவள கண்டி நீ முதல்ல வெளியே வா. மன்னிச்சிரப்பு, தெரியாம பண்ணிட்டு அப்பு. என்னை ஆசைப்படாதப்பு. எல்லாரும் முன்னாடி என்னை ஆசாதப்பு. ஆசை மாட்டேன்னு சொல்லு. எந்தி வள்ளி, ஏச மாட்டா எந்தி. சரி சரி, இப்ப அடி போட்டு சண்டை போடுறதுக்கு நேரம் இல்ல. அதான் கிடைச்சிட்டல்ல அப்பு. நீ அவளை ஏசக்கூடாது. யாரும் அதை பத்தி பேசாதிய. அவளே பாவம் ஒரு நாள் முழுக்க அங்க ஸ்டேஷன்ல இருந்துட்டு வந்திருக்கா. நாங்க ஷாப்பிங் பட்டா மட்டும் நாடல ஜூயும் நடி எங்கிட்ட கடைஞ்சிருக்க பைக்கா வச்சிருக்கோம். அவளை ரெண்டு புள்ளைங்க விட்டுக்கிட்டு பேக் எடுப்பாள. ஒரு ட்ரெயின்ல ஒழுங்கா வரதுக்கு மாடு கிட்ட வளர்த்து வாங்கிருக்கியா? ஆளு முறையும் வரும். சாதியாச்சு. அவளே பயந்து வந்திருக்கா. சரி போட்டு எல்லாரும் ஷாப்பிங்க்கு கிளம்புங்க, போவ வள்ளி. அழாத எங்கேயோ போய் எப்படியோ நடந்து போச்சு, அழாத. ஆமா, எல்லாரும் அப்படி அப்படி விடுங்க அப்பு. நீ பேசாத, அவள்கிட்ட ஒன்றும் சொல்லாத. துணி எடுக்க போகணும்ல, எல்லாரும் கிளம்புங்க. மெதுவா போய் துணியை கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துட்டு வந்துருவோம். மன்னிச்சிரப்பு. எம்மா ஷாப்பிங் போகும்போது மட்டும் ஆச்சியை கூட்டிட்டு போக வேண்டாமா? சரியான சல்ல கடியா இருக்குமா. பேசாம போ. வரக்கூடியவள வராதுன்னு சொல்ல முடியும். போ. எப்படி எப்படி துணி போட்டுருக்கான்னு நினைக்க. நான் நிக்கிற தொட்டையெல்லாம் போட்ட முட்டி வாங்கிட்டு போவ அந்த கடைக்கு கூட்டிட்டு வரவங்களே பொண்டாட்டிய வச்சு தாங்கு. நான் இப்படி நடக்கும்னு நினைக்கவே இல்லை அப்பு. உனக்கு கொஞ்சம் நெஞ்ச பணத்தாசை இல்லை வள்ளி. எவ்வளவு கஷ்டத்துல இருக்கும். பணம் 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 இன்னும் நீ ஏன் செத்துக்கிட்டு கிடக்க? அவரு ஜெயிச்சாரு, பணத்தை கொண்டு போனாரு. அவர் பணத்துக்கு மேல உனக்கு என்ன ஆசை? மனுஷன் எவ்வளவு பிரச்சனையில இருக்கான் தெரியுமா? இங்க பாரு, நான் நொந்து வெந்து போய் உங்களுக்காண்டி வேலை பார்த்து தரேன். 3 பிள்ளைல பெற்றிருக்கியா? என்னைக்கே அந்த பிள்ளைல சாப்பிட்டு எடுத்து நீ கவலைப்பட்டியா? 3 எங்க அம்மா கையிலே உங்க அம்மா கையில விட்டுக்கிட்டு நீ சந்தோஷமா ஊர் சுத்திட்டு இருக்க. நான் மாடு போல உழைச்சிட்டு இருக்கேன். இனிமேல் அப்படியே இருக்க மாட்டேன் அப்பு. இப்படிதான் எல்லா தடவையும் சொல்லுத. என்னைக்காவது நீ திருந்திருக்கியா? 3 பிள்ளைல ஸ்கூலுக்கு சேர்க்கணும். அதை பத்தி என்னைக்காவது நீ யோசிச்சிருக்கியா? பாரு வள்ளி, இதெல்லாம் நல்லதுக்கே இல்லை. திருந்தி வாழ்கதா இருந்த வாழு. இல்லைன்னா நீ டைவர்ஸ் பண்ணிட்டு உங்க அம்மா வீட்டுக்கு போ. நான் எப்படினாலும் என் பிள்ளைல நான் பார்த்துக்கிடுவேன். ஏமாவனா இது? ஏமா பொண்டாட்டிய ஏத்து செலவுக்கு வளர்ந்துட்டானா? நல்ல குடுக்கட்டு பொம்பளை மாதிரியா திரியாய்வா? அப்ப நிப்பாட்டு, நீ சண்டை போட்டு கிடக்காத நல்ல நேரத்துக்கு. சும்மா இருக்காமல. ஏச்சி, அடுத்தவன் பணத்துக்கு இவன் இந்த பாடுபட்டு கிடக்கா. அவர் ஜெயிச்சாரு, கொண்டு போனாரு. இவ ஜெயிச்சிருந்தா இவ கொடுத்திருப்பாளா? இவ யாருக்காவது உதவுவாளா? இவ எதுக்கு எல்லார்ட்டையும் உதவி நாடிட்டு கிடக்கா? ஒழுங்கு மரியாதை இருக்கணும். இல்லைன்னா கிளம்பி பேக்கிட்டே இருக்கணும். என்னை இன்னும் இழிச்ச வைத்தானே காட்டிட்டு இருக்க கூடாது. கடைசியா ஒண்ணு சொல்லுதே, ஒழுங்கா என் கூட இருக்க படத்துல வாழ முடிஞ்சா நீ வாழு. இல்லைன்னா டைவர்ஸ் பண்ணிட்டு நீ பேரு வள்ளி. இதுக்கு மேல நான் பொறுமையா இருக்க மாட்டேன். நான் ஒழுங்கா இருப்பேன் அப்பு. இனிமேல் ஒழுங்கா இருப்பேன் அப்பு. சரி எல்லாரும் ஷாப்பிங்க்கு கிளம்புங்க. துணிமணி எல்லாம் எடுக்கணும். இது நமக்கு 4 நேரம்லாம் குறவுதான். எல்லாரும் எந்திங்க. எங்க போனாலும் ஒருத்தரையும் காணோம். என்ன ஊரே அமைதியா இருக்கு. லட்சுமி, கிளவி வந்தாளா லட்சுமி? ஆள் இருக்கா வீட்டுல? என்ன தாத்தா, ஆள் இல்லாத வீட்டுல யார கூட்டிட்டு இருக்கிய? என்னெல்லாம் ஒருத்தியலையும் காணும். நானே ஜெயில இருந்து இன்னைக்குதான் வந்திருக்கேன். என் பொண்டாட்டியையும் காணும், கூட உள்ளவளையும் காணும். அது உங்களுக்கு தெரியாதா? நம்ம பத்திரலேக்க மகளுக்கு கல்யாணம் வச்சிருக்காங்கல்ல, கல்யாணம் கோவாலையா, எல்லாரையும் கூட்டிட்டு போயிட்டாவ ட்ரெயின்ல. எங்க கோவாக்கா? எம்மா, அது வெளிநாடு இல்ல? ஆமா தாத்தா, எல்லாரையும் டிக்கெட் போட்டு கூட்டிட்டு போயிருக்காவ. இங்க இருந்து கத்திட்டு கிடக்காது ஆள் இல்லாத வீட்டுல.
கோவாக்கா பேருக்கா மாப்பிள்ள போலீஸ் ஸ்டேஷன்ல கிடக்கான சோத்த தின்னானா தண்ணிய குடிச்சானான்னு அந்த கிழவிக்கு யோசனை இருக்குவா. டூரு பேருக்காலாம் டூரு. இவெல்லாம் என்ன பொம்பளை? ஐயோ ஐயோ. தாச்சி தள்ளி தற்காடா தள்ளி தாச்சி தாச்சி தள்ளி தற்காடா. இது யாரு என் வீட்டு முன்னாடி நின்னுக்கிட்டு யோ தத்தப்பா தாத்தா தா தள்ளிய தாக்க தந்தேன் தள்ளி தற்காடா. என்னது தள்ளி தற்கொலையா? தாத்தா தள்ளி தற்கொலை தள்ள தள்ளி தற்காலா தற்காலா தாத்தா. இந்த கிறுக்கு பய என்னத்த சொல்லுதா? தள்ளி தற்கானா என்னது? அவ எங்க தற்காக்கு போயிருக்காளா? தற்காக்கு போவல, அவைய எல்லாவளும் கோவாக்கு போயிருக்காவ. தாத்தா தாவாக்கா தற்கா தள்ளி தையோ தையோ தா தள்ளிய தாக்க தந்தே. என்னத்தல சொல்லுத எடுபட்ட வயல ஒரு மண்ணாங்கட்டியும் புரிய மாட்டுக்கு போவலாங்க வீட்டுக்கு. மனுஷன் ஜெயில இருந்து வந்திருக்கான், பொண்டாட்டிய காணனு வெப்பராளத்துல வந்திருக்கேன். கஞ்சி தண்ணி வைக்கிறதுக்கு ஆள் இல்லாம நீ தருக்கான்னு போ. தையோ தையோ தாரி தாத்தா தாத்தாரே. என்னத்த தாரேன்ட்டு போறான். இந்த பயல வச்சுக்கிட்டு தாத்தா தங்க தயிருக்கான்னு தண்ணீங்க. தங்க தயிருக்கா தண்ணியா? ஏல தங்க தயத்துல தண்ணிய உம்பளை குடிப்பான். பச்சை தண்ணி கொலாயடியில வருவுப்பா. எல்லாவளும் கோவாக்கு போயிருக்காளோட வெப்புறால மண்ணாங்கடியில கூட வந்து உட்கார்ந்துருக்கேன். வயிற்றுல கிடப்பாத அறுத்து கிழிச்சு போட ஓடிடு. தாவாக்கு போயிருக்காளோ தரி தாத்தா தாத்தா. ஐயா, இந்த கிளவி என்னைய விட்டுட்டு கோவாக்கு போயிருக்காள. கோவாக்கே போற அளவுக்கு ஆயிட்டாளா? எப்படி போலாம் நம்ம? கோவா இங்கிருந்து பஸ்ல போலாமோ? கோவாக்கு ஐயோ எடி மொட்டை கிளவி எடுவட்ட சிரிக்கி மோவல. கோவாக்கு மாப்பிள்ளைய ஊட்டிக்கிட்டு பேரு கேட்டி நான் செயல கஞ்சி காய்ச்சி குடிச்சுக்கிட்டு இருந்திருக்கேன். வியாதி எடுப்பா எல்லாம் ஒன்னால தானட்டி பேருக்கா வரு கோவாக்கு. வீட்டு சாவியையும் கொண்டு தானே போயிருப்பா. நான் எங்கன போய் கிடப்பேன்?